வாய்ஸ் ஆஃப் பிரசன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மோடு உரையாட காத்திருக்கிறார் இளவரசன் அவர்கள். வணக்கம் இளவரசன். வணக்கம் கமலேஷ். தொகுதி மறுவரையறை அந்த விஷயத்தை மறுபடியும் பாஜக அரசு கையில் எடுத்திருக்கு. இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை மோடி அரசு கொடுத்துருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷன் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதோ இடஒதுக்கீடை அதிகப்படுத்துற மாதிரி ஒரு திட்டத்தையும் கொண்டு வர போறாங்களா இருக்கு. முதல்ல இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ தொகுதி மறுவரை அப்படின்னா நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது தான் இப்ப அதோட நோக்கம். அதுல பெண்களுக்கு 33% உயர்த்துறாங்க. ரெண்டு விஷயத்த மசோதாவை தாக்கல் பண்றதா விரைவா இன்னொரு 48 மணி நேரத்துல மசோதா கூட்டத்தை கூட்டுறதா அறிவிப்பு போட்டிருக்கு மத்திய அரசு. இந்த அறிவிப்பு அதுக்கான என்ன விளக்கன்றத கூட என்ன எம்பிகளுக்கு தெரியப்படுத்தல. ஆனா இன்னும் 48 மணி நேரத்துல கூட்டம் இருக்குன்னு சொல்லி இவங்க வெளிப்படுத்துறாங்க. இதுல என்னன்னா நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். எப்படின்னா இப்ப 543 எம்பிகள் இருக்காங்க. இப்போ 543 எம்பிகள் இருக்காங்க. அதை 850 எம்பிகளா உயர்த்துறாங்க. அதுல பெண்களுக்கு அந்த 33% இருக்கு இல்லையா, அது 283 உயருது. நல்ல விஷயம் தானே, பாராட்ட வேண்டியது தானே. அதையும் எதிர்த்திட்டு இருக்கீங்க. பாக்குறவங்களுக்கு தான் எம்பிகள் அதிகமா இருக்காங்க 850 நமக்கு தோணுது. அதுல பெண்களுக்கு 33% கொடுத்துட்டாங்கன்னு வெளி தோற்றத்தை உருவாக்குறாங்க. தவிர அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், நிறைய பின் திட்டங்களை மத்திய அரசு வச்சிருக்கு. பாஜக எது கொண்டு வந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணணும். பாஜக எது செஞ்சாலும் அதை விமர்சனம் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல். அதுதான் உண்மைன்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க இல்லையா? அது மிகப்பெரிய ஒரு மாய பிம்பம். மத்திய அரசு என்னன்னா மக்களுக்கான அரசே இல்லைன்றதான் நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். ஒரு திட்டத்தை ஒரு அரசு முன்னெடுத்து கொண்டு போகுதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பின்விளைகளை மத்திய அரசு வச்சிருக்கு. இந்த ஒன்றிய அரசு இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசுகளை எவ்வளவுனா குறை சொல்லலாம். ஆனா அது மக்கள் எந்த அளவுல பாதிக்கப்படுன்ற விகிதாச்சாரத்தை நம்ம பார்க்கணும். ஆனா ஒன்றிய அரசு கொண்டு வர திட்டத்துல சனாதன தர்மம், மனு தர்மம், அதுக்கு பின்னாடி நிறைய இந்துத்துவாவோட RSS கொள்கைகள் நிறைய இருக்கு. இதைத்தான் தமிழ்நாடு முதன்மையா எதிர்க்குது. இதோட விளைவுகள் பார்த்தீங்கன்னா மக்களை பின்னோக்கி கலாச்சார விகிதத்திலேயே பார்த்தீங்கன்னா பின்னோக்கி கொண்டு செல்லுது. கற்காலத்துக்கு கொண்டு போற அளவுக்கு தான் அவங்களோட செயல் திட்டம்லாம் இருக்கும். அதனாலதான் நம்ம கடுமையா நம்ம பாஜகவை எப்பவுமே எதிர்க்கிற மாதிரியே தமிழகம் முன்னெடுத்து மிகப்பெரிய போராட்டத்துல நடத்திக்கிட்டு இருக்காங்க, நடத்துவாங்க. சரி, நீங்க நடத்துங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நடத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இல்லைங்க, இப்ப என்னன்னா 850 எம்பி அவங்க ஓப்பனா சொல்றாங்க. 850 எம்பிக்கு தான் சொல்றாங்க. ஆனா இது என்ன சொல்றாங்க, இப்ப சொல்லவே இல்லை. இப்ப சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த நாடாளுமன்ற கட்டுறப்பயே 543 சீட்டுக்கு எப்படி 850 சீட்டை அப்பயே வடிவமைச்சு கட்டினீங்க? அது பெரிய வரலையா? வந்துச்சா? எப்படி கட்டினீங்க? அப்போ உங்க திட்டம் இப்ப இல்ல. அப்போ உங்க திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2014 நீங்க ஆட்சிக்கு வரப்பே யோசிச்சிருக்கீங்க எப்படிலாம் நாடாளுமன்றத்துல எம்பிகளோட எண்ணிக்கை உயர்த்தினா நம்ம யாரோட தயவும் இல்லாம இந்த ஆட்சியை நிலைநிறுத்தலான்ற எண்ணத்தை நீ பல வருஷமா திட்டம் போட்டு எப்ப ஆட்சி கட்டல உட்காருன்னு நினைச்சதுக்கு அப்புறம் நீங்க 543 சீட்டை இருக்கிறத 850 சீட்டா உயர்த்திருக்கீங்கன்னா உங்க திட்டம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. தொலைநோக்கு பார்வையோட இருந்திருக்கீங்க. ஆனா அது உங்களுக்கு தான், மக்களுக்கு இல்ல. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க தொலைநோக்கு பார்வையோட இருந்தா 2019 2ஆம் முறையா ஜெயிச்சாங்கல்ல, அன்னைக்கே பண்ணிருக்கலாமே. அதுதாங்க கொஞ்சம் கொஞ்சமா தானங்க ஒவ்வொரு மாநிலத்தையே கைப்பற்றுற வரைக்கும் தானங்க. முன்னாடியே நார்த்ல தான் இருந்தது, வட மாநிலங்களை தான் கைப்பற்றி இருந்தாங்க. அடுத்து சவுத்துக்கு நுழைஞ்சாங்க. இப்ப இன்னும் மொத்த இந்தியா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க நினைக்கிறதெல்லாம் செய்வாங்க. அதனால கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்க. இப்ப குறிப்பா சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். மாநில எலெக்ஷன் நடக்கும். ஆனா உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்க வைப்பாங்க எதிர்கட்சியை. ஆனா மாநிலங்கள் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அங்கேயே நிறைய விஷயங்கள் வேறுபடும். எம்எல்ஏ சீட் கேண்டிடேட் விட்டுருவாங்க, எம்எல்ஏ கேண்டிடேட்டை இவங்க கைப்பற்றிடுவாங்க. உள்ளுக்குள்ள இருக்க உள்ளாட்சி தேர்தலில் அந்த காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் ஜெயிக்க வைப்பாங்க. இதுக்குள்ளே நிறைய அரசியல் இருக்கு. இது முன்னாடியே நடந்த விஷயம். அதை நம்ம கொஞ்சம் லேட்டா பேசுறோம். சரி, இப்ப இதனால என்ன பாதிப்பு இருக்குன்னு மக்களுக்கு சொல்லணும்ல. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம 39 எம்பி நம்மள்ட்ட இருக்காங்க. சரி, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக ஊபியையும் நம்மளையும் கம்பேர் பண்ணேன். அதையும் ஊபி தான். ஆமாம், உத்தரப்பிரதேசம் தான் மிக மக்கள் தொகையில நான் சொல்றேன் எவ்வளோன்னு. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 8.5 கோடி மக்கள் 8.5 crores நம்மள்ட்ட இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நிலைமைப்படி பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா இருக்காங்க.
இதே வந்து 2011 கணக்கெடுப்பின்படி பாத்தீங்கன்னா 7 கோடி பேர் தான் இருக்காங்க. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1.5 கோடி தான். 1.5 கோடி தான். இதையே ஊப்பிக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப இருக்கிறது 24 கோடில இருந்து 25 கோடி இப்ப இருக்க மக்கள் தொகை சொல்றாங்க. இதே 2011 கணக்கெடுப்பின்படி பாத்தீங்கன்னா 19 கோடி பேர். டிஃபரன்சியேஷன் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாருங்க. கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் தொகை அங்க நிறைய வந்துட்டாங்க. இப்ப எம்பிஸ் பாத்தீங்கன்னா 39 எம்பி இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல. அங்க இப்ப 80 எம்பி இருக்காங்க. இப்ப என்ன டிஃபரெண்ட்னா அங்க 120 எம்பி அங்க இப்ப நிலைப்படுத்தலாம், உருவாக்கலாம். எப்படின்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 8 லட்சம் பேர் இருந்தாவே போதுன்ற மாதிரி இப்போ அந்த கணக்கெடுப்பு சொல்லுது. இப்ப இருக்கிறது 15 லட்சம் பேருக்கு ஒரு ஒரு எம்பி இருக்கிறாங்க. அதை 8 லட்சம் பேரா குறைக்கிறாங்க. அப்படின்னா அதுல 2 ஆயிருதா, 2 எம்பி வந்துடுறாங்களா. இந்த கணக்கெடுப்பின்படி பாத்தீங்கன்னா ஊபியில 120ல இருந்து 123 சீட்டு வரைக்கும் எம்பிகள் அங்க வந்துடுறாங்க. இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா நம்ம வெறும் 39ல இருந்து 49 தான் போறோம். அவங்க கிட்டத்தட்ட 30 சீட்டு முன்னாடி போறாங்க. இப்போ ஒரு சட்டத்தை அவங்க வந்து நிறைவேற்றணும்னா நம்மளோட மாநிலங்களோட எம்பிகள் வந்து ரைஸ் பண்ணலாம், இல்ல அப்ஜெக்ஷன் பண்ணலாம். இப்போ அதுல எண்ணிக்கை கம்மியா இருக்கிறப்போ அவங்க வட மாநிலத்தோட எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளோட எண்ணிக்கை தேவைகள் அவங்களுக்கு தேவையில்லை. நம்ம சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாட்டும் சட்டங்கள் வந்து நிறைவேற்றப்படும். இதுதான் ஆபத்தை உருவாக்க போகுது. சரி, அப்படி பாத்தீங்கன்னா இப்ப மத்த மாநில முதல்வர்கள்லாம் அமைதியா தானே இருக்காங்க, ஏன் ஸ்டாலின் மட்டும் கத்திட்டு இருக்காப்ல? ஏற்கனவே பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து தென் மாநிலங்களை முதல்வர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை வந்து நடத்தி அது மூலமா சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றிருக்காரு, சட்டசபையில நிறைவேற்றி இருக்கிறாங்க. மேற்குவங்க முதல்வர் கூட வந்து இதை கலந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க, அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 1 வருட காலமா வந்து மத்திய அரசு அமைதியா தான் இருந்திருக்கு. இப்ப திடீர்னு ஏன் இதை முன்னெடுக்குன்றதுக்கு கடந்த வரப்போற 2029 தேர்தலும் இப்பவே முன்னெடுக்கிறாங்க. அதனால இப்ப 16ஆம் தேதிக்கு மேல இந்த கூட்டத்தொடரை கூட்டுறாங்க. 2029க்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் இவங்க இந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, 2014 நீங்க பெருவாரியா ஜெயிச்சிட்டீங்க, 2019 பெருவாரியா ஜெயிச்சிட்டீங்க. இப்ப 24 நடந்த எலெக்ஷன்ல பாத்தீங்க நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் நாடி இருக்க மாதிரி ஆகி போச்சு. இப்ப அவங்களோட கூட்டணி வச்சுதான் நீங்க ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. அப்ப சவுத்துல கொஞ்சம் அவங்களோட பேலன்ஸ் குறையுது. இது கொஞ்சம் பயம் வந்திருக்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும், அந்த பயம் இருக்கு. திருப்பி நம்ம சவுத்தை வந்து நம்பி இருக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதனால இப்பயே முன்னெடுத்து இப்பயே கூட்டத்தொடர் இப்பவே சட்ட மசோதா நிறைவேற்றினாதான் இந்த 2 வருஷத்துக்கான அதுக்கான வேலையை எடுத்து செல்ல முடியும். அதுக்காக இப்ப வேக வேகமா அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா அப்ப இதுக்கு வந்து ஆந்திர முதலமைச்சர் வந்து ஒத்துக்குவாரா சந்திரபாபு நாயுடு? அவர் ஏற்கனவே வேலை போயிட்டாருங்க. அவர் ஏற்கனவே வேலை போகும் தானே அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு தராங்கன்னு சொல்ற மாதிரி அவங்களும் இவருக்கான சீட்டை ஒதுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு இவங்களும் செவி சாய்க்கிறாங்க, இவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களும் செவி சாய்க்கிறாங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுது. இது இன்னுமே போக போக தான் அது பாதிப்பை ஏற்படுத்துன்னு சந்திரபாபு நாயுடுக்குலாம் தெரியல. அவர் ஏற்கனவே நிறைய ஊழல்ல இருந்தாங்க இல்லையா, அதனால அவர் ஒத்து போயிருக்கிறாரு. இது மாதிரி ஊழல்வாதிகள் இப்ப நம்ம எடப்பாடி மாதிரி ஆளுங்கள்லாம் தலையாட்டுறதே நிறைய விஷயங்கள் அவங்க மறைமுகமா எதுலயோ ஒரு விதத்துல பாதிக்கப்படுறதுனாலதான் அவங்களுக்கு மத்திய அரசுக்கு வந்து செவி சாய்க்கிறாங்க. இப்ப ஒரு 27 சீட்ல இப்ப நிக்கிறாங்க. ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைச்சா கூட பாஜக அதை எப்படி அவங்க முதல்வரை நிறுத்தலாம்னு இப்ப ஒரு நிதிஷ்குமார் மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு பீகார்ல நடந்திருக்கு. அது மாதிரி அதிமுகவுக்கு நடக்கும்ன்றதை தான் நம்ம தமிழக முதல்வர் அவர் சொல்லிட்டே இருக்காரு. அது அவங்களுக்கு புரியல, அது நடக்கிறப்பதான் அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. சரி, ஓகே. இப்ப வந்து இவங்க அந்த டீலிமிட்டேஷன் வந்து எந்த ஆண்டு எடுத்த மக்கள் தொகை அடிப்படையில வந்து சட்டம் நிறைவேற்ற போறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 2011 படி இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் இப்ப இருக்க டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க. இப்ப 2025க்கு அப்புறம் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு தான் இதை பண்ணுன்றதா சட்டம் இருந்தது. இந்த திரு வாஜ்பாய் அவர்கள் பாத்தீங்கன்னா 2000ல வந்து 1971 நடந்த கணக்கெடுப்பின்படி 543 எம்பிஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாய் என்ன சொல்றாரு, வாஜ்பாய் இருந்தப்ப அப்போ ஒரு மசோதா நிறைவேற்றதா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு மக்கள் தொகை பெருக்கத்தினால மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு 1971 ஒரு சட்டம் இருந்தது. அதை வந்து தென் மாநிலங்கள் வந்து பின்பற்றி மக்கள் தொகையை வந்து நிறைய குறைச்சிருந்தாங்க. அதை வட மாநிலங்கள் பின்பற்றல. இப்ப குறிப்பா தமிழகத்துல பாத்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்தது. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. இப்ப நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை அப்படின்ற மாதிரி திட்டத்தெல்லாம் நிறைய வச்சு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் நடத்தி மக்களுக்கு அன்னைக்கு காலகட்டத்துல உங்களுக்கே தெரியும் 70, 80 எல்லாம் பாத்தீங்கன்னா 7 குழந்தை 8 குழந்தை, குறைஞ்சது 3 குழந்தைக்கு மேலதான் இருக்கும். அதை வந்து மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், சீனாவுக்கு நிகரா இந்தியாவோட மக்கள் தொகையை கூட்டிகிட்டு போகுது, மக்கள் தொகை பெருக்கத்தினால இந்தியாவோட பொருளாதாரம் பாதிக்கப்படுதுன்ற ஒரு எண்ணத்துல அன்னைக்கு இருந்தவங்க அப்ப சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு வந்து அதை முன்னெடுத்து சென்றது. மக்கள் தொகை கட்டுப்பாடு வேணுன்றதுனால அதை தென் மாநிலங்கள் வந்து அதை கடைபிடிச்சு கண்டிஷனா இருந்து
மக்கள் தொகையை பெருவாரியா கட்டுப்படுத்தியிருந்தாங்க. ஆனா அதை வட மாநிலங்கள் வந்து தவற விட்டுருச்சு. அதோட விளைபாடு தான் இன்னைக்கு நம்ம 1.5 கோடி பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஊபி பார்த்தீங்கன்னா 6 கோடி பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கான். இப்படிதான் வந்து டிஃபரன்சியேஷன் இருக்கு. இந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால இருந்ததுனால இப்ப கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எம்பிக்கள் அதிகமாகறாங்க, நமக்கு எம்பிக்கள் குறையிறாங்க. என்னன்னா அதான் 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்த இடத்துல இப்ப 8 லட்சம் பேர் பிரிக்கிறப்போ வட மாநிலங்கள்ல எம்பிகள் அதிகமா இருக்குது. அதுதான் இப்ப நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா இங்க இருக்க எம்பிகள் வந்து சப்போர்ட் பண்ணாமையே ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நார்த்ல எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகம் ஆயிரும். அதுதான் இப்போ முதல்வர் அவர்கள் கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. மிகப்பெரிய போராட்டத்தையே நடத்துவோம், தமிழ்நாட்டுல இந்தியா பார்க்காத ஒரு போராட்டத்தை நடத்துவோம்னு கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதாவது பாஜக எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அங்க வந்து எம்பிகளை வந்து அதிகப்படுத்த போறாங்க, அப்படி சொல்றீங்களா? ஆக்சுவலி அதான் 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு கணக்கு பண்றப்ப நார்த் இந்தியால மக்கள் தொகை அதிகமா இருக்குல்ல. அதான் இப்ப ஒரு சின்ன தரவு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடவா. இதுக்காகவே தரவுகள் எடுத்து வந்திருந்தேன். இப்ப என்னன்னா இப்போ உத்தரப்பிரதேசல 80 எம்பி இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற கரண்ட் எம்பி பாத்தீங்கன்னா 80 பேர். இப்ப அதிகப்படுத்தினாங்கன்னா 120ல இருந்து 123 சீட்டு வந்து அங்க அதிகப்படுத்துவாங்க. இதே ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா 25 எம்பி இருக்காங்க, அந்த 38 வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். பீகார்ல 40 எம்பி இருக்காங்க, இது 61 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 39ல இருந்து 49 தான் இன்க்ரீஸ் ஆகுது. இதே கேரளாவை பாருங்க, 20 எம்பி தான் இருக்காங்க, அது 20 தான் இருக்குன்றாங்க. அதுக்கு மேல எம்பிகள் அங்க வராது, மக்கள் தொகை அங்க பெருசா இல்ல, அதிகபட்சம் 2-3 சீட்டு தான் அதிகமாகுன்ற மாதிரி சொல்றாங்க. இதுலயே உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. எம்பிக்களோட எண்ணிக்கை நார்த்ல எப்படி இருக்கு, சவுத்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா 29ல இருந்து 44 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. கர்நாடகால 28ல இருந்து 43 இன்க்ரீஸ் ஆகுது. குஜராத்ல 26ல இருந்து 40 எம்பிகள் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரிதான் டிஃபரன்ஸ் நிறைய வருது. இந்த மாதிரிதான் எம்பிக்களோட எண்ணிக்கை நார்த்ல வந்து மக்கள் தொகை கணக்கீட்டின்படி வர்றதுனால அங்க எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. இதைதான் என்ன சொல்றான், 2026ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து திருப்பியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எம்பிக்களை அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை வந்து மத்திய அரசு கேட்கல. இப்ப நடத்தணும்னா அதுக்கு பாசிபிள் இல்லை, அதனால நான் 2011 கணக்கெடுப்பின்படியே நடத்துறேன் அப்படின்றாங்க. ஆனா முதல்வர் என்ன சொல்றாங்க, இன்னும் 25 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, ஏன்னா நாங்க எங்கள்கிட்ட மக்கள் தொகை இல்லை ஓப்பனா சொன்னா. அதான் மத்திய அரசு அன்னைக்கு கொண்டு வந்த திட்டத்தை வச்சுதான் நான் அன்னைக்கு வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். இப்ப அதையே வந்து பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க மசோதாக்களை வந்து நீங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகப்படுத்த நினைக்கிறீங்க, எங்கள்கிட்ட அது மாதிரி எண்ணிக்கைக்கான மக்கள் தொகை இல்ல, மத்திய அரசு சொன்னதை நினைச்சுதான் நான் அன்னைக்கு மக்கள் தொகை கட்டுப்படுத்தினேன், அதை நாங்க கடைபிடிச்சோம், நீங்க இப்ப கடைபிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் இப்ப முதல்ல ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டுருச்சுன்னு வைங்க, என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு வந்து தமிழகம் உட்பட தென் மாநிலங்கள் வந்து ஏற்படும் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிரதமரை நம்ம செலக்ட் பண்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை, அவங்களே எம்பிகளை வச்சு கை தூக்கி அவங்களே முடிச்சுக்குவாங்க. ஒண்ணு. செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 8 கோடி பேர் 8.5 கோடி பேர் இருக்கோம் இல்லையா, நம்ம உழைச்சு வரி கட்டுற பணத்தை, அதாவது 8.5 கோடி பேர்ல ஒரு 4 கோடி பேர் உழைச்சிடறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த உழைப்புல 4 கோடி பேர் உழைப்புல அங்க இருக்க 20 கோடி பேர் பலன் அடைவான். நம்ம வரிய நார்த்ல சாப்பிட்றாங்க. இதைத்தான் நான் எங்களுக்கு வந்து மத்திய அரசு ஒதுக்குறது 1 ரூபா ஒதுக்குது, அங்க 9 ரூபா வரைக்கும் ஒதுக்குதுன்னு தமிழக முதல்வர் வந்து கடுமையா சொல்லிட்டே இருக்கிறாங்க. தென் மாநிலங்களுக்கு நிதி வந்து ஒதுக்கப்படுறதே இல்லை. இப்ப இந்த சட்டம் நிறைவேறிடுச்சுன்னா அவங்க நம்ம சொல்றதே கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன வேணா சட்டத்தை நிறைவேற்றுவாங்க, அதுக்கு நம்ம வந்து தலை சாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே இந்தியா பேரே மாத்திடுவாங்க எனக்கு தெரிஞ்ச இன்னும் கொஞ்ச நாள்ல. இந்த சட்டம் நிறைவேறுச்சுன்னா பாரத்னு வைப்பாங்க, இல்ல பாரத் மாதாக்கின்னு சொல்லுவாங்க, ஹரே ராம்னு வருவாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு கூட சொல்லுவாங்க. நம்ம சொல்லித்தானே ஆகணும். இது சின்ன விஷயம் என்னன்னா அவங்க என்னென்ன சட்டம் கொண்டு வராங்களோ அது எல்லாத்துக்கும் நம்ம கட்டுப்படணும். உத்தரப்பிரதேசல ராமர் கோயில் கட்டிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நான்வெஜ் சாப்பிடறான்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டருக்கு கறியை யாரும் மாமிசமே கிடையாது, வெறும் வெஜிடேரியன் தான். எந்த கறியும் தொடக்கூடாது. ஃபர்ஸ்ட் மாட்டுக்கறின்னு ஆரம்பிச்சவங்க எல்லா கறியும் வந்து நின்ட்டாங்க. நீங்க ராமரை கும்பிடுறீங்க, நீங்க வந்து மாமிசம் தொடல, நாங்க ஏங்க தொடாம இருக்கணும் அப்படின்னு அங்க இருக்கு எவனும் கேட்க முடியல. அங்க ஏதாவது சண்டை நடக்குதுன்னா கூட இங்க தெரியல. எத்தனை பேர் கொல்லப்பட்டான்ற நியூஸ் கூட வராது. அந்த அளவுக்கு தான் உத்தரப்பிரதேசத்துல ஆட்சி நடக்குது. அது மாதிரியான சட்டங்கள் இங்கேயும் வந்துச்சுன்னா நம்ம என்ன சாப்பிடணும் அவன் முடிவு பண்ற மாதிரிதான் வரும். நம்மளும் தயிர் சாதமும் பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இது மாதிரிதான் ஹிந்தி திணிப்பும் வருது. மும்மொழி கொள்கையும் கொண்டு வராங்க. CAA NRC
நீட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே இப்ப நீட்டுக்கெல்லாம் எடப்பாடி போய் சைன் போட்டு வந்தாரு. இனிமே எடப்பாடி உறுப்பினர்கள்லாம் சைன் போட தேவையில்லை, அங்க இருக்க எம்பிகளை வச்சுக்கல அவங்க முடிச்சிருவாங்க. இனிமே இவங்களோட தேவைகள் அங்க இருக்காது. இனிமே தமிழ்நாடு, சவுத் இந்தியாவே தேவைப்படாது. அதுதான் மிகப்பெரிய இங்க வந்து பிரச்சனையே. அதுதான் நம்ம வந்து கடுமையா எதிர்க்கிறார் நம்ம முதல்வர். சவுத் இந்தியா ஃபுல்லாவே இதை எதிர்க்கிறாங்க. இதுல வட இந்தியாவில மேற்குவங்க மாதிரி மாநிலங்கள் அங்க மாட்டிட்டு நிக்குது. ஸோ அவங்களும் இதுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சட்ட மசோதா நிறைவேற்றுறப்ப 16ஆம் தேதி 17ஆம் தேதி நிறைவேற்றுறப்ப மிகப்பெரிய அமிழ் திமிழி நாடாளுமன்றத்தில் நடக்கும்.